Hi friends, good morning to all. So இன்னைக்கு நம்ம டே 4 க்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உண்டான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் 1ல் லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அதுக்கப்புறம் சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஸோ இது சம்பந்தமான கேள்விகள், அதுக்கப்புறம் ஒரு ஓர் அதற்குண்டான வேறுபாடு, அதற்குண்டான கேள்விகள், அதுக்கப்புறம் யூனிட் 7ல் ஜியு போப், வீரமாமுனிவர், ஸோ இவங்களை பற்றின கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கொஸ்டினுமே எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கு உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு உண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன வார்த்தைன்னா பனி. ஸோ இதற்குண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த பனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த பனி வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஒலி வேறுபாடு அறிந்து சரியானது வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடர் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வானில் வானம் வெடித்தது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது அப்படின்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றது பதில். ஓகேங்களா? இது வந்து எந்த வகை விடை அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுட்டு விடை அப்படின்றது தான். ஓகேங்களா? ஒரு இடத்த சுட்டி காட்டுறாங்கல்ல. ஓகேங்களா? பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலப்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு விடை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தமிழில் சதுரகராதி அப்படின்ற அகர முதலிய வெளியிட்டவர் வந்து யார்? தமிழில் சதுரகராதி அப்படின்ற அகர முதலிய வெளியிட்டவர் வந்து யார்? ஸோ யார் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வீரமாமுனிவர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்தது பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்ற விடை வந்து சொல்கிறது எந்த வகை விடை அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்ற விடைக்கு எந்த வகை விடை வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இனமொழி விடை அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? ஸோ பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? இது வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு குரூப் 2ல் வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. ஸோ வீரமாமுனிவர் எழுதாத நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஆசாரக்கோவை அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது எந்த வகை வினா? ஸோ இது வந்து எந்த வகை வினா அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐய வினா. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம்ல, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ வந்து ஒரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி கிடக்கு.
நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு முதலை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து கேட்குறோம், அங்கே கிடக்கிறது வந்து மரமா இல்லை முதலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயத்தோடு கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா அப்படின்ற ஒரு டவுட்டோடய கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி வந்ததுனாலே அது ஐயவினா. ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். விளையாட்டு மைதானம் எங்கு உள்ளது அப்படின்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விடை? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். விளையாட்டு மைதானம் எங்கு உள்ளது அப்படின்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த வகை விடை அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சுட்டு விடை. ஓகேங்களா. ஒரு இடத்த சுட்டி காட்டுறாங்கல்ல, விளையாட்டு மைதானம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறாங்கல்ல, ஸோ அப்போ சுட்டு விடை அப்படின்றது தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நீ சாப்பிடவில்லையா அப்படின்ற வினாவுக்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் அப்படின்னு உரைப்பது எந்த வகை விடை? ஸோ இது எந்த வகை விடையில் வந்து வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உருவது கூறல் விடை அப்படின்றது தான். ஸோ உருவது கூறல் விடை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ அதற்கு வந்து அவங்க பதில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற விஷயத்தை பற்றி அவங்க வந்து அந்த பதிலாக சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உருவது கூறல் விடை அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு எஜிப்ஷனுக்கு வந்து போகிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராட்டினம் சுற்றுறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்து நீ ராட்டினம் சுற்றலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை எனக்கு ராட்டினம் சுற்றினா எனக்கு வந்து மயக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நடக்க போகிற விஷயத்த அவன் கேள்விக்கு நான் பதிலாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து உருவது கூறல் விடை அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ கேள்வி பாருங்கள். நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் உருவது கூறல் விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஸோ கரை கரை. ஸோ இதற்குண்டான சரியான அர்த்தம் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. ஓகேங்களா. ஸோ ஓரம் அழுக்கு, அதாவது இந்த கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரம்னு அர்த்தம். ஸோ இந்த கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு, நம்ம சட்டையில் இருக்கக்கூடிய அழுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இலைக்கு வேறு பெயர் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தழை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. ஓகேங்களா. ஸோ கொடுக்கப்பட்டிருக்க கேள்விக்கு சரியாக எது பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன கேள்வினா, போரில் பயன்படுத்தியது எது, அதே மாதிரி பூனைக்கு உள்ளது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டாக பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ போரில் பயன்படுத்தியது வாள். ஓகேங்களா. பூனைக்கு உள்ளது வாள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரியான கொஸ்டின் தான். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வாசலில் போடுவது டேஷ், பந்தின் வடிவம் டேஷ். ஸோ இதுக்கு வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வாசலில் போடுவது கோலம். ஸோ பந்தின் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம். ஓகேங்களா. ஸோ இதுதான் சரியாக பொருந்தி இருக்குது.
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்துக்கு எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தோட்டத்தில் மேய்து டேஸ் பசு, இதுக்கு வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா, வெள்ளை அப்படின்றது தான். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மாறி மாறி அப்படின்றதுக்கு உண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ மாறினாலே என்ன அர்த்தம்? மலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மாறி மலை, மாறி வேறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிண்ணம் கிண்ணம். ஸோ இதுக்கு உண்டான சரியான சொல்லை வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ கிண்ணம் அப்படின்றது சிறு பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிண்ணம் அப்படின்றது துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கிளி 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 இந்த மூணுத்துக்கு உண்டான ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ஒளி மகிழ்ச்சி கோல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஸோ சுட்டெழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்குண்டான சரியான வினா வந்து என்ன வரும் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன வரும்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வினா சொல்ல எது வரும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எது அப்படின்றது தான். ஓகேங்களா, காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்றது தான் வினா சொல்ல வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். புதுகை அப்படின்ற மருவூச்சொல் குறிப்பிடும் ஊர் வந்து எது? புதுகை அப்படின்றது ஒரு மருவூச்சொல். ஸோ அது குறிப்பிடக்கூடிய ஊர் வந்து எது? புதுகை அப்படின்னா எந்த ஊரை சொல்லுவோம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது? கிறிஸ்துவ சமயத்தாரோட கலை களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேம்பாவணி அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா, ஸோ கிறிஸ்துவம் சம்மந்தமாக வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தான். ஸோ அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. ஆப்ஷனில் வந்து கிறிஸ்துவ சம்மந்தமாக கேட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் தேம்பாவணி இருந்ததுன்னா கண்ணை மூட்டு நீங்கள் வந்து குறிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்தவர் வந்து யார்? 2022ஆம் ஆண்டு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா,
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஜியு போப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. ஸோ எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1886ஆம் ஆண்டு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஸ்மத் சந்நியாசி அப்படின்றது யாருடன் தொடர்புடையது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் இஸ்மத் சந்நியாசி அப்படின்றது யாருடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். சரிங்களா. ஸோ இஸ்மத் சந்நியாசி அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த கேள்வி, இஸ்மத் சந்நியாசி அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து என்னது? லத்தீனா, சமஸ்கிருதமா, பாரசீகமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரசீகம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். தேவசாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ யாரை வந்து தேவசாஸ்திரி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா. தேவசாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள். எல்லல் இலக்கிய வழிகாட்டி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? எல்லல் இலக்கிய வழிகாட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ எல்லல் இலக்கிய வழிகாட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிலில் எழுதி வச்சவர் வந்து யார்? தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிலில் எழுதி வச்சவர் வந்து யார்? ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வீரமாமுனிவர் சிற்றிலக்கிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வீரமாமுனிவரோட சிற்றிலக்கிய நூல்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேதகம் மறத்தல் அப்படின்றது தான். ஏன்னா பேதகம் மறத்தல் அப்படின்றது வீரமாமுனிவரோட உரைநடை நூல். ஓகேங்களா. ஸோ பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரோட சிற்றிலக்கிய நூல்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பொருந்தாமல் இருக்கிறது ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். வீரமாமுனிவரோட உரைநடை நூல்களில் பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வீரமாமுனிவரோட உரைநடை நூல்களில் பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கருணாகர பதிகம் அப்படின்றது தான். ஏன்னா கருணாகர பதிகம் அப்படின்றது வீரமாமுனிவரோட சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்றது யாருடைய படைப்பு? தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்றது யாருடைய படைப்பு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் வந்து எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள் மற்றும் அதோட மருவு பெயர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் சரியான இணை வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்றது மருவு பேர். ஓகேங்களா? இது மட்டும்தான் சரியாக இருக்குது, பாக்கி எல்லாமே தவறு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஊர் பெயர்களும் மருவு பெயர்களும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புதுச்சேரி. அதற்குண்டான மருவு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை. ஸோ இங்கே புதுகைன்னு இருக்குது. ஓகேங்களா? புதுகை அப்படின்றது புதுக்கோட்டையோட மருவு பெயர். ஓகேங்களா? ஸோ புதுச்சேரிக்கு உண்டான மருவு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இங்கே தவறாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது பாருங்கள், பிழை திருத்துதல் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சரியாக இருக்குது அப்படின்றத. ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் அப்படின்றது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு ஓர் அப்படின்றது சம்மந்தமான பிழை திருத்துதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சரியாக இருக்குது. ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓர் அழகிய நகரம் அப்படின்றது தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு ஓர் அப்படின்றதில் சரியாக அமைந்திருக்கக்கூடிய தொடர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சரியான தொடர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படின்றது தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு ஓர் அப்படின்ற சொற்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே வந்து சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. எது வந்து சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு ஓர் அப்படின்றதுல எது சரியான தொடராக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எது சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், 1908ஆம் ஆண்டு இயற்கை எய்தியவர் யார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் 1908ஆம் ஆண்டு இயற்கை எய்தியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழின் முதல் ஏளன இலக்கியம் வந்து எது?
தமிழின் முதல் ஏளன இலக்கியம் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பரமார்ந்த குரு கதை அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஊர் பெயரும் அதோடைய மறு பெயரும் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கும்பகோணம் அப்படின்றது தவறாக இருக்குது. ஓகேங்களா? கும்பை அப்படின்றது தவறு. ஏன்னா கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு இருக்கும். மறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு குடந்தை. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கும்பைன்னு இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்தாதி என்றால் டேஷ். ஸோ அங்கே வந்து என்ன வினா வந்து வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அந்தாதி என்றால் என்ன அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐ அப்படின்ற எழுத்துக்கு எது இன எழுத்து அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இ அப்படின்றது தான் ஐயோட இன எழுத்து. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு புகழ்ந்தவர் வந்து யார்? திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜியு போப் அவர்கள் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஜியு போப் அவர்கள் பதிப்பித்த நூல்களில் எது தவறானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஞான கண்ணாடி அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், ஜியு போப் அவர்கள் எந்த ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1990. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தைரியநாதர் அப்படின்றது யாரோடு தொடர்புடையது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் தைரியநாதர் அப்படின்றது யாரோடு தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஜியு போப் அவர்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த சிறப்பு வாய்ந்த நூல்கள் வந்து என்ன? ஜியு போப் அவர்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த நூல்கள் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருக்குறள் மற்றும் திருவாசகம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம தரக்கூடிய அனைத்து கேள்விகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு உண்டான போர்ஷன் வந்து என்ன அப்படின்றதுக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு விஜய் சார் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தரக்கூடிய கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது, இனிமேல் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இது மிஸ்டேக் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஓகேங்களா? திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே, லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.